பிட் ப்ரைஸ் அண்ட் ஆஸ்க் ப்ரைஸ் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரேட் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ட்ரேட் அதாவது ஒரு வணிகம் வந்து நடைபெறணும் அப்படின்னா ஒரு பையர் அண்ட் செல்லர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஒரு பையர் செல்லர் கண்டிப்பாக ஒரு செல்லர் இருந்தால் ட்ரேட் நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இன்னொரு கண்டிஷன் நமக்கு தேவைப்படுது. அதாவது பையர் வந்து அவர் வாங்க நினைக்கிற ப்ரைஸும் செல்லர் வந்து அவர் விற்க நினைக்கிற ப்ரைஸும் 2 ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் ஒரு ட்ரேடு வந்து நடைபெறும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு டிஷர்ட் கடைக்கு போகிறீங்க. ஒரு டிஷர்ட் வந்து 200 சொல்கிறாரு. நீங்கள் 200 வாங்கிட்டீங்க அப்படின்னா அங்கே ட்ரேட் நடக்கும். நீங்கள் வந்துட்டு இன்னொருத்தர் வராரு, அதே மாதிரி ஓகே நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க. இன்னொருத்தர் வராரு, 200 ஒரு டிஷர்ட்டை நான் 150 வாங்கினு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பேரை பேசியிருக்காங்க. 2 பேருமே வழிக்கு வரவே இல்லை. ஸோ அப்படி 2 ப்ரைஸுமே, அதாவது 200 அவர் விற்க நினைக்கிறாரு, இவர் 150 வாங்க நினைக்கிறாரு. 2 ப்ரைஸுமே ஈக்குவல் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரேடு வந்து நடக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பை அண்ட் அப்புறம் பார்க்குற பிட் அண்ட் ஆஸ்க்கு ஒரு பொருந்தும். நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மார்க்கெட்டுக்குன்னு போனீங்கன்னா ஓகே ட்ரேட் எப்படி நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 விதமான கேரக்டர்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருளை ஒருத்தர் வாங்க போகிறார். ஏதோ ஒரு பொருள் 100 அது விற்றுட்ருக்கு. 100 அந்த பொருளோட மதிப்பு வந்து 100. அந்த கடைக்காரர் சொல்ல 100 சொல்கிறாரு. இவரும் 100 எடுத்துகிட்டு வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் மெம்பர். ஸோ இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இல்லை 95 நான் வாங்கிக்கிறேன்